அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌலவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடை கூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, இடச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த புத்தாண்டு வந்துவிட்டது. ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகின்றார்கள். அதே நேரம் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தனஸ்தானத்தில் உங்கள் ராசி
ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்து ஆண்டு தொடங்குவதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மே மாதம் முதல் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வளர்ச்சி மேலும் அதிகரிக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். பலம் பெற்று தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நன்மைகளே உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். தொழில் புரிபவர்கள் மாற்று இனத்தவரால் லாபம் காண்பீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் நன்மை தரும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் மட்டுமல்லாமல் 6, 10 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. எனவே பொருளாதாரத்தில் தேவைக்கு ஏற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடமாற்றம், வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரலாம். சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புனிதமடைகின்றது. உங்கள் ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமாக சனி பகவான் விளங்குவதால் கவலைப்பட வேண்டியதில்லை. செல்வ நிலை திருப்தி தரும். முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பழுது பார்த்து உங்கள் பெயர் நிலைக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள். மேலும் சனியின் பார்வை 10ஆம் இடத்தில் பதிவதால் முத்தான தொழில்கள் வாய்க்கும் யோகம் உண்டு. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். எதிரிகளின் பலம் குறையும். லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாள நண்பர்களும் மாற்று இனத்தாரும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம்பிடிப்பீர்கள். வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் உதவிகளும் கிடைக்கும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே லாபாதிபதி புதன் இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விரையாதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். வாக்குஸ்தானத்தில் சூரியன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு இருப்பதால் சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எதிரிகள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். குருவின் பார்வை பலத்தால் பொருளாதார நிலை உச்சம் பெறும். அதே நேரம் பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். ஆன்மீக பணிகளிலும் ஆர்வம் கூடும். மேலும் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் அமைதி கூடும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும். தொழில் போட்டியாளர்கள் விலகுவார்கள். சுப செலவு அதிகரிக்கும். மேலும் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பெயர்ச்சியாகும் குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்கின்றார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியையும் 3, 11 ஆகிய இடங்களையும் பார்க்கின்றார். நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று வர்ணிக்கப்படுபவர் குரு. அவரது நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அற்புதமான பலன்கள் வரப்போகின்றது. நினைத்தது எல்லாம் நிறைவேறும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். திருமண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் தேடி வரலாம். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் சகோதர ஒற்றுமை பலப்படும். உங்கள் முன்னேற்றத்தை கண்டு அக்கம்பக்கத்தினர் ஆச்சரியப்படுவார்கள். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். அதிகார பதவியில் உள்ளவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். துணிவும் நம்பிக்கையும் அவசியம். மேலும் குருவின் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைத்து புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது. பிறரை சார்ந்து இருப்பவர்கள் தனித்து இயங்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்தினை ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் அதிகார அந்தஸ்தும் கிடைக்கும். மேலும் இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானமும் வரலாம். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். லாபஸ்தான கேதுவின் சஞ்சாரத்தால் பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்வதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் வந்து சேரும். மேலும் சனியின் வக்ர காலத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் இடமாற்றங்கள், இலாக்கா மாற்றங்கள் வரலாம். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் முயற்சி கைகூடும். உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்லுங்கள். பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குருவின் வக்ர காலத்தில் செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்பிற்கு ஏற்ற வருவாய் கிடைக்காது. குடும்பத்தினர் நீங்கள் என்ன செய்தாலும் நன்றி காட்ட மாட்டார்கள். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விருச்சிக ராசி பெண்மணிகளுக்கு இந்த புத்தாண்டு வரவிற்கு ஏற்ற செலவுகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். குரு பயிற்சிக்கு பின்னால் குருவின் பார்வை பலத்தால் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். தொழில்
தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வாகன யோகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களின் திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு கருதி நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூடும். உங்கள் இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகர் படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி வழிபடுவது நல்லது.